எங்க அண்ணனை பத்தி தெரிஞ்சுக்கணும்னா உளுந்தூர்பேட்டை டோல்கேட் ஞாபகம் இருக்கா தம்பி? அதை வச்சே நீ எங்களை ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். காரணம் என்னன்னா, நாங்க ஒரு முறை சொல்லுவோம், ரெண்டாவது முறையும் சொல்லுவோம், மூணாவது முறை கேட்கலன்னா தூந்து உடைப்போம். அது எங்க ஸ்டைலு. அதை நாங்க காமிச்சோம்னா நீ தாங்க மாட்ட. ஏண்டா தயாரிப்பாளர்னு ஒருத்தன் மூஞ்சை காமிக்கிறிய நீ? உன் பொண்டாட்டி பிள்ளைங்களை மட்டும் நீ உள்ள வச்சுப்ப, என் பிள்ளைங்களெல்லாம் சீரழிப்ப. அறிவு கட்ட மூதேவி, உன்னெல்லாம் எதை அடிச்சா வேணான்னு. அதே மாதிரி உங்ககிட்ட கேட்குறேன், ஏண்டா நீ தைரியமா தயாரிச்சு அதை வெளிக்காட்டுற, அப்புறம் நாங்கள் ஃபோன் பண்ணா மட்டும் ஏண்டா நீ ஊழியர்னு சொல்ற மூதேவி நாய? நீ தைரியமான ஆம்பளை தானே, நான் பொம்பளை தானே பேசுறேன். ஆமாம்மா, நான் தான் தயாரிச்சு விட்டேன், உன்னால முடிஞ்சா என்னை எதிர்கொள்ளுன்னு நீ கூப்பிட்டுருக்கணும். அதுக்கு தைரியம் இல்லாம நான் ஒரு ஊழியர் பேசுறேன், ஊழியர் அவங்க அம்மா பேசுறேன்றியே, உனக்கு அறிவு இருக்கா? அது யாரா அவ? அந்த வாட்டர் பால் அவள் எல்லாம் தொடப்பல்ல, வேற எதையாவது விட்டு அடிக்கணும். என்னென்ன நிகழ்ச்சி நடத்துறீங்க நீங்க எல்லாம்? எல்லாரும் அந்த 23 வயசு பையனுங்க, இவனுங்களோட கவர்ச்சியை நீ கவர் பண்றதுக்கும் காசு கல்லா கட்டுறதுக்கு என் பிள்ளைங்களை அடிக்கிற மாவனை உன்னா ரோட்ல ஓட விட்டு அடிக்க வேண்டாம். இன்னையும் சொல்றேன் கேளு, நான் பிக் பாஸ் நிகழ்ச்சிக்கு ஆரம்பத்துல இருந்து எங்க அண்ணன் கண்டன பதிவு கொடுத்தாரு. நாடாளுமன்றமா இருந்தாலும் சரி, சட்டமன்றமா இருந்தாலும் சரி, அது யாருக்கானது? என் மக்களுக்கானது தானே. அதுல எங்க அண்ணன் கவன ஈர்ப்பு தீர்மானம் கொண்டா ஏன் அதை நீங்க முன்னெடுக்க மாட்டேங்கிறீங்க? பக்கத்துல இருக்கிற கர்நாடகா, ஆந்திராவில எல்லாம் இந்த பிக் பாஸை தடை பண்றான். தமிழ்நாட்டுல உங்களுக்கு எங்க வலிக்குது? யார் சொன்னா வலிக்கும்னு நினைச்சுன்னு நீங்க எல்லா வேலையும் பண்ணிட்டு இருக்கீங்க. நான் இன்னமும் சொல்றேன், இந்த என்ன பேரு திவாகர், அவனுக்கு 4-5 செட்டு ட்ரெஸ் நானே வாங்கி தரேன். அந்த பரதேசி பையனை உள்ள போட்டுன்னு திரும்ப சொல்லு. அவங்க ஆயா அப்பா அவனுக்கு அப்படியே புத்தி சொல்லி வளர்த்துருப்பான். எப்ப பாரு துணி இல்லாம திரும்புறான். ஏன்னா உங்க ஆயா முன்னாடியும் உங்க அம்மா முன்னாடியும் போய் நின்று பாடுற. அது மாதிரி ஏன்டா என் பிள்ளைங்க முன்னாடி நிக்கிற? அந்த பார்வதிக்கிறா பாரு, அந்த பரதேசி முண்டை எக்ஸ்பீரியன்ஸ் அடி கேட்கிற புறம்போக்கு. நீ தெருவுல வா, உனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் நான் காமிக்கிறேன். உனா அவுத்து போட்டு நின்னுக்கிறது என்னடி தெரியுது எங்களுக்கு? என் தமிழ் மக்கள் என்ன எல்லாம் கலாச்சாரத்தை வித்துட்டா திரும்புறோம். காசு சம்பாதிக்கிறதுக்கு என் பிள்ளைங்களை அடமான வச்ச பிக் பாஸ் தூள் தூள் ஆயிடும்னு இந்த மேடையின் மூலமா உனக்கு நான் கண்டனத்தை பதிவு பண்றேன். எங்க அண்ணன் சொல்ற ஒவ்வொரு வார்த்தையும் என் பிள்ளைங்களோட எதிர்காலத்தை நம்பினது. என் பிள்ளைங்களோட எதிர்காலத்தை தவிர்க்கிற எந்த சீரழிவா இருந்தாலும் அதுக்கு முதல்ல கொள்ளர் கொடுக்கறது எங்க அண்ணன். அவர் கரத்தை வலுப்படுத்துற மாதிரி எங்க மகளிர் எல்லாம் சேர்ந்து மிகப்பெரிய ஆர்ப்பாட்டமும் போராட்டமும் எடுத்து இந்த பிக் பாஸ்குள்ள நுழையறதுக்கு எங்களுக்கு அரசாங்கம் வழிவகுக்காதுன்னு நினைக்கிறோம். இந்த கூட்டத்தை வச்சு இந்த பிக் பாஸை தடை பண்ணிட்டீங்கன்னா நீங்க தப்பிச்சீங்க. இல்ல எங்க தம்பிமாருங்களும் சரி, எங்க தங்கைமார்களும் சரி, சாதாரணமான ஆள் இல்ல, நுழைஞ்சா எல்லாருக்கும் மாவு கட்டிடி, தெரிஞ்சுக்கோங்க. இத்துடன் என் முனியை முடிக்கிறேன். நன்றி, வணக்கம்.